கொழும்பு பிரபல பாடசாலையின் சர்ச்சைக்குரிய காணொளி. சட்ட உதவியை நாடியுள்ள ஆசிரியர்கள். யாழ்ப்பாணத்தில் சந்தைக்கு துப்பாக்கியுடன் வந்து பீதியை கிளப்பிய மர்ம நபர். விசாரணைகள் ஆரம்பம். நாமல் ராஜபக்ச அனுர அரசுக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால். கைதான பிக்குகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம். தொடங்கியுள்ள போராட்டம். 704 சிஐடி அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்த கோட்டபாயாவின் அதிகாரி அதிரடி கைது. நீரிழிவு நோய் குறித்து மக்களுக்கு அவசர கோரிக்கை. நாடு முழுவதும் 802 பேர் சுற்றி வளைப்பில் கைது. கொழும்பில் பிரபல பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொளி தொடர்பில் ஆசிரியர்கள் குழு சட்ட உதவியை நாடியுள்ளது. முன்னாள் தலைமை மாணவரின் தவறான நடத்தை தொடர்பில் அதிகாரிகள் அமைதியாக இருப்பதாக தெரிவித்து சட்ட உதவியை நாடியுள்ளதோடு அதிபர் மற்றும் நிர்வாகத்திற்கு மாணவனின் அழுத்தம் தொடர்பில் கூறிய போதிலும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்து பொருளை போலீஸ் நிலையத்தில் ஆசிரியர்கள் குழு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. குறிப்பிட்ட மாணவர் ஆசிரியர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த விவகாரம் தொடர்பில் அதிபர், பிரதி அதிபர் மற்றும் மாணவருக்கு பொறுப்பான ஆசிரியரிடம் பல சந்தர்ப்பங்களில் கூறிய போதிலும் தங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முந்தைய முறைப்பாடுகளை புறக்கணித்த அதிகாரிகளின் நடவடிக்கைகளை விசாரிக்குமாறு முறைப்பாட்டுதாரர்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதோடு அதிபருக்கு முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்பு நடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற காணொளிகள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டு பணம் சம்பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு தற்போது பணியகத்தால் விசாரிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்கு இன்று காலை துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபர் ஒருவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த நபர் பையொன்றினுள் T56 ரக துப்பாக்கியை வைத்துக் கொண்டு மருதனார் மடம் சந்தைக்கு இன்று காலை வந்துள்ளார். இதன்போது அவரது இடுப்புக்குள்ளும் கைத்துப்பாக்கி போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வருகை தந்த நபர் தனிநபர் ஒருவரது பெயரை விசாரித்து யார் வட்டிக்கு பணம் கொடுக்கின்றார்கள் என்று அங்கு இருந்தவர்களை கேள்வி கேட்டுள்ளார். கையில் கொண்டு வந்த பனிசை சாப்பிட்டவாறு அங்கு பச்சை மிளகாயை வாங்கி சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. வந்தவர் கைகளுக்கு கருப்பு நிற கையுறைகளையும் தலையில் தலைக்கவசத்தையும் அணிந்திருந்து சென்றுள்ளார். குறித்த நபர் அங்கிருந்து சென்றதும் சந்தையில் இருந்தவர்கள் சுன்னாகம் போலீசாருக்கு இது குறித்து தகவல் வழங்கியுள்ளனர். சுன்னாகம் போலீசார் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு நல்லதொரு செல்வாக்கு, ஆதரவு உள்ளது என அனுர அரசு தெரிவிக்கின்றது. அப்படியானால் அனுர அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நாம் வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு இனவாதம் பரப்பவில்லை என்று சொல்லிக்கொண்டு அரசு மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயற்படவில்லை, தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றே செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு இருப்பதாக அரசு கூறுகின்றது. அப்படியானால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை அரசு பரிசீலிக்கட்டும், பார்க்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை போதிராஜராமையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவது குறித்து உருவாகிய பிரச்சினை தொடர்பில் கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமஸ்ரீ தர்ம மகாசங்க சபையின் மகாநாயக்க தேரர் கலாநிதி இத்தேப்பான தம்மலங்கார ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் சிறையில் அடைக்கப்பட்டமை தொடர்பில் தங்கள் கவலையை தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்தும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் சாசனத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலேயே பிக்குகள் புத்தர் சிலையை நிறுவியதாகவும் அவர்கள் சிலையை வைக்க சென்றதற்காக தாக்குதலுக்கு உள்ளானார்களே தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. இவ்வாறாக ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சாதாரண சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தியமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சாசனத்திற்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்பட்ட பெரிய குற்றம் என்று மகாநாயக்க தேரர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஆகவே குறித்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த கடிதத்தின் ஊடாக அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் பிணையில் விடுதலை செய்ய கோரி திருகோணமலை சங்கமித்தை விகாரைக்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 704 சிஐடி அதிகாரிகள் தொடர்பில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு பயணத் தடைகளை விதித்த வழக்கில் முன்னாள் சிஐடி இயக்குனர் டபிள்யூ திலகரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றம் அவரை $1 மில்லியன் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சட்டத்தின் கீழ் நீதித்துறை அங்கீகாரம் மூலம் மட்டுமே வெளிநாட்டு பயணத் தடைகளை அமுல்படுத்த முடியும். விசாரணையின் போது திலகரத்ன விசாரணை அதிகாரிகளிடம் தான் தடையை விதித்திருந்தாலும் அதற்கான சட்டப்பூர்வ அடிப்படை தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். ஆனாலும் சிடி விக்ரமரத்ன அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க மறுத்துள்ளார். அத்தகைய உத்தரவு வழங்கப்பட்டிருந்தாலும் அது சட்டவிரோதமாக இருந்திருக்கும் என்றும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற சிறிது காலத்திலேயே 2019 ஆண்டின் பிற்பகுதியில் மூத்த சிஐடி அதிகாரி நிசாந்த சில்வா நாட்டை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து பயணத்தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டுமென யாழ் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு வைத்திய நிபுணர் எம் அரவிந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீரிழிவு நோயின் காரணமாக உடல் மெலிவு, எடை குறைவு, பாரிசவாதம், மாரடைப்பு போன்றனவும் அதன் நோயின் தீவிர தன்மைக்கு ஏற்ப அதிகம் உண்டாகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். நோயாளர்கள் அதிகமுள்ள மாவட்டமாக கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகாலை சோதனை சாவடியில் நிற்க தவறியதாக போலீசாரால் கூறப்படும் வேன் மீது அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதை அடுத்து 17 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் இன்று அதிகாலையில் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவில் உள்ள அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதோடு சந்தேகத்திற்கிடமான வேனை நிறுத்துமாறு அதிகாரிகள் சமிக்சை காட்டிய போதும் வாகனம் அவர்களின் உத்தரவை புறக்கணித்து மண்டைதீவு நோக்கி வேகமாக சென்ற நிலையில் தப்பி சென்ற வேன் பற்றிய தகவல் ஊர்காவல்துறை பொறுப்பதிகாரி பயணித்த ஜீப்பிற்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் வாகனத்தை இடைமறிக்க முயன்ற போதும் வேனை நிறுத்த பலமுறை முயன்றும் வேன் தொடர்ந்து தப்பி சென்றதால் அதிகாரிகள் முதலில் வேனை நோக்கி சுட்டுள்ளனர். வாகனத்தை நிற்க தவறியதால் சாரதி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் சாரதி காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏடிஎம் கார்டு டிபாசிட் ஆன்லைன் பேங்கிங் அட்டை மூலம் இதுவரையில் மஸ்கலியாவில் 7 பேரிடம் பாரிய பண மோசடி இடம்பெற்றுள்ளது. கடந்த புதன்கிழமையில் இருந்து மஸ்கலியா பிரபல அரச வங்கி வாடிக்கையாளர்கள் சிலருக்கு டயலாக் மற்றும் மொபிட்டல் இலக்கங்களில் இருந்து உங்களுக்கு டயலாக்கிடமிருந்து மிகப்பெரிய பரிசு தொகை, ஆப்பிள் தொலைபேசி என்பன பரிசாக வந்திருக்கின்றது என்று அழைப்பு வந்துள்ளது. போலியான பிஓசி இலட்சணைகளை பயன்படுத்தி அழைப்பை எடுத்து காசோலைக்கு பதிலாக ஏடிஎம் கார்டு டிபாசிட்டில் பணம் வைப்பிலிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிஓசி மற்றும் போலியான சென்ட்ரல் பேங்க் அழைப்பு மூலம் வாடிக்கையாளர்களை நம்ப வைத்து ஏடிஎம் அட்டை இலக்கம், பாஸ்வேர்டை கேட்டு குறிப்பிட்ட கணக்குகளில் இருந்து பாரியளவு பணத்தை எடுத்து மோசடி செய்துள்ளனர். இவ்வாறான ஆன்லைன் பேங்கிங் திருட்டு சம்பவங்கள் மஸ்கலியா பிரதேசத்தில் இன்று வரை 7 பேருக்கு நடந்துள்ளது. இது தொடர்பில் வங்கி முகாமையாளர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்துள்ளதோடு பாதிப்படைந்து வங்கியில் உள்ள வாடிக்கையாளர்கள் பெருமளவு பணத்தையும் இழந்துள்ளனர். முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையில் 802 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட தினசரி அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையில் 791 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதோடு ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான 588 சுற்றிவளைப்புகளை அதிகூடிய எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது.